ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வனபிலிட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணி டெலிகிராம் அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணி அது வழியா மொபைல் ஆக்சஸ் பண்ண போறோம். இந்த அட்டாக் வழியா நம்மளால என்னென்ன ஆக்சஸ் மொபைல்ல பண்ண முடியும்னா, மொபைலோட கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் மைக் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இதோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, நீங்க வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்க பிக்கு, அதுக்கப்புறம் வீடியோ, ஆடியோ, இது எது ஹைட்ல இருந்தாலும் அதை மெயினா நம்மளால தெளிவா ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து லைவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போறோம். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுக்காகவும் எடுத்துக்க வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன வனபிலிட்டி அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம். அதோட வனபிலிட்டியோட சிவி நம்பர் தான் இது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து டெலிகிராமுக்கு நீங்க வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணி ஒரு பேலோட கிரியேட் பண்ணி அனுப்பணும். அதை அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். அது வந்து சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரும். அதாவது டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது உங்களால டெலிகிராமோட சேட் ஆக்சஸ் பண்ண முடியும், அதோட கால் ஹிஸ்டரி ஆக்சஸ் பண்ண முடியும். அது வழியா உங்களால மொபைலுக்குள்ள என்டர் ஆகி மொபைலோட கேமரா நான் சொன்ன மாதிரி எல்லா ஆக்சஸுமே உங்களால இருக்க முடியும். அதுதான் இந்த சிவியோட ரைட்டர். இப்போ இதோட ஸ்கிரிப்ட் நான் காமிச்சிடுறேன். இதுதான் நான் வந்து அந்த சிவியோட ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் நான் ஃபுல்லா ஷோ பண்ண முடியாது, இஷ்யூ வரதுனால. அதனால நான் வந்து மேலோட்டமா உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு டூல் தேவை. அந்த டூலை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா நிறைய இடையில வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க கமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் டூலும் ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த இடத்துல Ctrl+Shift+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட் குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். இந்த ஃபைல் என்னன்னா, இது வந்து டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல். இது நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. இதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதை வந்து கரெக்டா பேஸ்ட் பண்ணிருங்க. இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால என்டர் பண்ண போறதுல இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த போல்டருக்குள்ள போகணும். அந்த ஃபோல்டர் நேம் நான் எப்படி எடுக்கிறேங்கிறது சொல்லிடுறேன். லாஸ்ட்ல இருக்க பாத்தீங்களா இந்த பேஜ் என்னங்கிறது, இந்த நேம்ல தான் வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம போகணும். இங்க நான் வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்னா, சிடி கொடுங்க. சிடி கொடுத்து பேஜ் என்னன்னு டைப் பண்ணுங்க. சாரி, இங்க வந்து கேப்ஸ்ல இருக்கணும் அங்க. ஓகே, பேஜ் என்னன்னு கொடுத்து என்டர் பண்ணிருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எல்எஸ் கொடுங்க. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவோம். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு கொண்டு போ, இந்த டைரக்டரிக்குள்ள எனக்கு கொண்டு போ நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன வந்து கொண்டு வந்துருச்சு. இப்ப நான் வந்து எல்எஸ் கமெண்ட்டும் கொடுத்திருக்கேன். எல்எஸ் கமெண்ட் எதுக்காக நான் கொடுத்திருக்கேன்னா, இந்த ஃபோல்டர்ல என்ன இருக்குங்கிறத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்எஸ் மீனிங் என்ன, லிஸ்ட். இப்ப எனக்கு அதுவும் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிருச்சு. இதை நான் ஏன் கொடுத்தேன்னா, இந்த டூலோட நேம் வந்து தான் இங்க இருக்கு. இதுதான் வந்து டூல் ரன் ஆகிறதுக்கான ஃபைலு. மீதி இருக்க எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதுல இருக்க ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆனாலும் டூல் வந்து கரெக்டா ரன் ஆகாது. நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீனை பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரெக்டா உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு. இன்கேஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகலைன்னா திரும்ப டூல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, கரெக்டா வந்துடும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா புரியும். .pyல இருக்கு. .pyல இருக்கிறது எல்லாமே என்னன்னா, பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ண டூல்ஸ். சோ இதை நம்ம ரன் பண்றதுக்கு பைத்தான் ஐடி யூஸ் தான் பண்ண முடியும். விச் மீன்ஸ் பைத்தான் ரன் ஆகிறதுக்கான ஒரு கம்பைலர் வேணும். கம்பைலர் இருந்தா தான் நம்மளால ரன் பண்ண முடியும். அது காலி லினக்ஸ்ல இன்பில்ட்டா இருக்கு. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறத இப்ப சொல்றேன். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல்ங்கிறதுனால முன்னாடி வந்து சூடோங்கிறத கொடுத்துடலாம். சூடோ ஏன் கொடுக்கறனா, ரூட் யூசரோட பர்மிஷன் வேணும் இந்த பவர்ஃபுல்லான டூலை ரன் பண்றதுக்கு. ஆனா நான் வந்து முன்னாடி சூடோ கொடுத்துறேன். பைத்தான் 3ங்கிறது எதுனா, பைத்தான் ஸ்கிரிப்டை கம்பைல் பண்றதுக்கான கம்பைலர் தான் இங்க பைத்தான் 3 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம எதை கம்பைல் பண்ணோம்னா, இந்த ஃபைலை தான் கம்பைல் பண்ணோம். இதுலதான் வந்து அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான எல்லாமே அசம்பிள் ஆயிருக்கு. இது ரன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி ரன் ஆகும்னா, இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ல இருந்து எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணி இது ரன் ஆகும். அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன், இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரன் ஆகாதுன்னு. இப்ப இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிஸ்டமோட பாஸ்வேர்டு தான் கேட்கும். உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் என்னோட சிஸ்டம் பாஸ்வேர்டு. இப்ப என்டர் பண்ணிட்டேன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல யாரும் எதுவும் கன்ஃபியூஸ்லாம் ஆயிக்கோனா, இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுல வந்து நம்ம யூஸ் பண்ண போறது நம்பர் 1 தான். இதுலதான் நான் வந்து அந்த கஸ்டமைசர் ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் நம்பர் 1 சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, என்டர் யுவர் எல் ஹோஸ்ட். எல் ஹோஸ்ட்னா உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் கேக்குது. எதுக்காகனா, அந்த மொபைலை உங்க சிஸ்டம் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. அதனால ஐபி அட்ரஸ் கேக்குது. நான் ஆல்ரெடி இந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு MSF. ஓகே, இங்க நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஐபி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன். இது நான் போன வீடியோக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்து இந்த ஐபி யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க Shift+V கொடுத்தனா பேசுறேன். இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா, என் சிஸ்டமோட ஐபி இதுதான், இதுக்கு மட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடு, வேற எதுக்காக மாத்தி கனெக்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்றேன். இங்க எல் போர்ட்ங்கிறது என்னன்னா, இப்ப இது வந்து என் சிஸ்டம்குள்ள ஒரு கேஜுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் வந்து இந்த போர்ட் நம்பர். இப்ப அந்த போர்ட் நம்பரையும் நான் வந்து இங்கேயே கொடுத்து வச்சிருப்பேன். இதே போர்ட் நம்பரையும் நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். 443. இதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன கனெக்ஷன் என்ன கனெக்ஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன கனெக்ஷன்னா டிசிபி இருக்கு, HTTPS இருக்கு. இதுல ரெண்டுல நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா டிசிபி தான் சூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து 2 கனெக்ஷன் அட்டடேத்துல எடுக்க போறோம் நம்ம சிஸ்டம்க்கு. என்னன்னா ஒன்னு டெலிகிராமோட சாட்ஸையும் பார்க்க முடியும், அதாவது டெலிகிராம் அக்கௌண்ட்டையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், பிளஸ் அந்த மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கையில அது வந்து ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இருக்கணும் அப்படின்னா டிசிபி கனெக்ஷன் வழியா தான் இருக்க முடியும். அதான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளா இருக்கும். சோ இந்த இடத்துல டிசிபின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நேம்ல உங்களுக்கு வந்து நான் பேலோட ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து இந்த டூல் கேக்குது. நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுல நியூ பிக்னு நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்ப நியூ பிக்னு கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா மட்டும் போதும். எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூவும் இருக்கக்கூடாது. இது ஜென்ரேட் ஆகல. இன்கேஸ் உங்களுக்கு வைஃபை ஏதாவது கட் ஆகும் அப்படின்னா உங்க மொபைல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அது கூட ஸ்டேபிளா தான் இருக்கும். லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும், பேரோட சேவ் ஆயிடுச்சு, ஸ்லாஷ்குள்ள சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகும். இப்படி மென்ஷன் ஆனாதான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகலைன்னு தான் மீனிங். நீங்க வந்து அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இது வந்து ஒரு மானிட்டர், அதாவது மொபைல்ல இருந்து எல்லா கனெக்ஷனும் நம்ம சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மானிட்டர். இப்ப இதை நம்ம வந்து டிஸ்பிளேல பாக்கணும்ல, அதுக்காக நான் இன்னொரு மானிட்டர் நம்ம ரெடி பண்ணுவோம். அதை வந்து இங்க கேக்குது மல்டி ஹேண்ட்லர் வேணுமா அப்படின்னு. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா மெட்டாஸ்பைட்டை வந்து கரெக்டா இதோட கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணி எல்லா ஒர்க்ஸும் அசம்பிள் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மெட்டாஸ்பைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மெட்டாஸ்பைட் என்ன பண்ணுன்னா அதோட என்விரான்மெண்டல் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு வந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்கு. செக் பண்ணிட்டு அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா எல்லா செட்டப்ஸையும் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நமக்கான மானிட்டரும் வந்து அந்த டூலே செட்டப் பண்ணி கொடுத்துருச்சு. யூஸ் மல்டி ஹேண்ட்லர். மல்டி ஹேண்ட்லர் இங்க என்ன பண்ணுதுன்னா நான் சொன்ன மாதிரியே தான் டெலிகிராமே ஆக்சஸ் பண்ணும், பிளஸ் அந்த மொபைலே ஆக்சஸ் பண்ணும். அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் லேயர்ல கனெக்ட் பண்ணி நம்ம லேப் கூட கொடுத்துரும். அந்த கனெக்ட் பண்ற கேபிள் லைன் தான் வந்துட்டு டிசிபி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா யூஎஸ்பி வழியா ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த யூஎஸ்பி கேபிள் தான் வந்து ரிவர்ஸ் டிசிபி. இங்க வந்து பேலோட நேம் யூஸ் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் எல்ஓஸ் நம்ம செட் பண்ண ஐபி, அதுக்கப்புறம் போர்ட் நம்பர், இது எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. இங்கே கனெக்ஷன் எனக்கு ஃபெயில்டுன்னு வந்திருக்குன்னா இந்த ஐபி நான் இப்ப வந்து ஒர்க்கிங்ல வைக்கல, இது வந்து வேற ஒரு பர்பஸ் வச்சிருக்கனால இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து உங்களுக்கு இன்கேஸ் கரெக்டான ஐபி கொடுத்து அது ஒர்க்கிங்ல இருந்துச்சுன்னா அந்த பேலோட வந்து டெலிகிராம் சென்ட் ஆன உடனேயுமே வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆயிரும், அதாவது அவங்க மொபைல் காம்ப்ரமைஸ் ஆயிரும். நீங்க உங்களால அவங்களோட சாட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும், பிளஸ் அவங்களோட கேமரா எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கும்னா உடனே டெலிகிராம் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணுங்க. இன்கேஸ் அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அட்டாக் வந்து பர்ஃபார்ம் ஆகும். இது வந்து பேலோட வச்சு அட்டாக் பண்ற ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா யூஆர்எல் வச்சு நம்மளால அட்டாக் பண்ண முடியும், அதாவது ஒரு லிங்க் வச்சு அட்டாக் பண்ண முடியும். இதை வந்து நீங்க ஒரு பிடிஎஃப் அனுப்பலாம், இல்ல ஒரு இமேஜாவும் அனுப்பலாம். அனுப்பி இதை வந்து இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து வெறும் லிங்கை மட்டும் சென்ட் பண்ணியே அட்டாக் பண்ண முடியும். அது எப்படின்றதே சொல்லிடுறேன். அதுவும் இதே மாதிரி தான் கனெக்ஷன் நமக்கு வந்து கிடைச்சிடும் தெளிவா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் வந்து ஒரு நிமிஷம், இதுல இருந்து நான் வெளியே வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வந்து பிளஸ் கொடுத்துறேன். இப்போ அந்த டூலை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்த்தலாம். அந்த டூல் நேம் வந்து இங்க இருக்கு பாருங்க, டார்க் ஃபிஷ் கிட். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற அடுத்த டூல். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்றேன். இங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சாரி, அது இன்னும் காப்பி ஆகல, வெயிட் பண்ணுங்க, அதை காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கிட் க்ளோன்ங்கிறது தான், சேம் ப்ரொசீஜர் தான். கிட் க்ளோன்ங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், அதுக்கப்புறம் இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து கொடுப்போம். இதுக்குள்ள நம்ம டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ண போறது நான் வந்து இப்ப பண்ண போறது கிடையாது, ஏன்னா இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிடி கொடுத்து நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போக போறோம். சிடி கொடுத்து இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். ஒரு நிமிஷம், அந்த ஃபோல்டர் நேம் என்னச்சு .com. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டர் நேம்குள்ள வந்துட்டோம். இப்போ இங்க வந்து எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. இது எதுக்காக கொடுக்குறேங்கிறது உங்களுக்கே தெரியும், நான் அப்பவே சொன்னதான். இப்போ சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு டூல ரன் பண்ண போறோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த ஒரு ஃபைல் மட்டும் இருக்காது, ஏன்னா இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண ஃபைல். இதை விட்டுருங்க, இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போறதுல. அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து எதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த TXT ஃபைல்குள்ளேயும் நான் ஆட் பண்ணிருக்கேன், பிளஸ் இந்த லைசன்ஸ்குள்ளே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா புரியும். இது வந்து .py இருக்கு. இதுவும் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டால ரன் பண்ணக்கூடிய டூல் தான். ஆனா இது வந்து ஒரு ஃபிஷிங் டூல்ங்கனால நமக்கு வந்து இதுக்கு சூடோ கமெண்ட் கொடுப்பானா ஜஸ்ட் பைத்தான் 3 மட்டும் கொடுங்க. பைத்தான் 3ன்னு கொடுத்துட்டு அந்த டூல் நேம் மட்டும் என்டர் பண்ணுங்க. ஓகே, இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல நான் யூஸ் பண்ண போறது நம்பர் 3 ஆப்ஷன் தான், ஏன்னா இதுலதான் நான் வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்பர் 3 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன கேக்குதுன்னா லோக்கல் ஹோஸ்ட் செட் பண்ணுமா இல்ல ngrok இந்த மாதிரி கிளவுட் சர்வீஸ்ல நீங்க செட் பண்றீங்களான்னு கேட்கும். நான் ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்டே கொடுத்துக்கிறேன், ஏன்னா இப்ப என் சிஸ்டம் தான் நான் வந்து சர்வரா மாத்த போறேன். இப்ப ஏன் என் சிஸ்டம் சர்வரா மாத்திரனா அப்பதான் வந்து எனக்கு கனெக்ஷன்ஸ் கரெக்டா எக்ஸிபிள் ஆகும். சோ நம்பர் 1 கொடுத்துறேன்.
இப்ப வெயிட் பண்ணுங்க, உங்க சிஸ்டமோட PHP சர்வர் எல்லாமே கரெக்டா செட்டப் ஆக ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இது வந்து உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீட பொறுத்து தான் நடக்கும். உங்க நெட்வொர்க் ஸ்பீட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா இதுவும் ஸ்லோவா தான் இருக்கும். சோ நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல URL மாஸ்க் பண்ணுமான்னு கேக்குது. சோ நான் இதை வந்து நோ தான் கொடுக்க போறேன். எனக்கு வர URL போதும். இப்ப நமக்கு வந்து URL வந்துருச்சு. இந்த URL விக்டிமுக்கு அனுப்புனீங்கனாலும் அவங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டும் உங்க மொபைலும் காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம கிட்ட கனெக்ஷன் கிடைச்சிடும். இதுல இருந்து நீங்க சேஃபா இருக்கணும்னா எந்த ஒரு அன்வான்ட் லிங்க்ஸையும் ஓபன் பண்ணாதீங்க டெலிகிராம்ல. முக்கியமா டெலிகிராம அப்டேட் பண்ணி வைங்க. கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறதே சொல்லுங்க. அதை நம்ம வந்து மேக் பண்ணலாம்.